செத்து போன உங்க முதல் சம்சாரம் இதையும் கொண்டு போயிருக்க கூடாது, இதையும் விட்டுட்டு போச்சு. நான் சொல்றேன், இந்த ஜென்மத்துல இதுக்கு கல்யாணம் நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. நோ சித்தி, யூ ஆர் ராங். என்ன கட்டிக்கிறதுக்கு பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ள வருவாங்கன்னு ஏரோப்ளேன் சொன்னாரு. சொல்றவரு முதல்ல உன்னை கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரான்னு கேளு. வசனம் பேசுறது ஈஸி, வாழ்க்கை கொடுக்கறது கஷ்டம். 1 minute. சார், மிஸ்டர் ஏரோப்ளேன். ஐயோ, துப்பாக்கி. என்னது துப்பாக்கில வச்சிருக்கீங்க? இது விளையாட்டு துப்பாக்கி. அப்படியா? குடுங்க. தாத்தா, இனிமே என்ன நினைச்சு யாராவது வருத்தப்பட்டீங்க சுட்டுடுவேன். சிரிங்க, நீங்க சிரிக்கலாம் சுட்டுடுவேன். குட் பாய். பாட்டி, பாட்டி, தாத்தா சிரிச்சாருல, நீயோ சிரி, இல்ல நான் சுட்டுடுவேன். சிரி. ஓ மை காட், 5 தான் இருக்கு. அப்ப இன்னொன்னு. குட் கேர்ள். அப்பா, நீ அழுதா அசிங்கமா இருப்ப, சிரிச்சா அழகா இருப்ப. சிரி, சிரி, இல்லனா சுட்டுடுவேன். சிரி. உன்ன மாதிரி முட்டாள் பொண்ண பெத்ததுக்கு இந்த ஆளை சுட்டு தள்ளு. இல்ல சித்தி, இது டூப்ளிகேட் துப்பாக்கி பாருங்க. பாத்தீங்களா, ஒன்னும் ஆகல. அதுல உண்மையிலேயே குண்டு இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க? என்ன பண்றது, அது கல்யாணமாய் போனாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். இவளுக்கும் கல்யாண வயசு நெருங்குது. இது உண்மையான துப்பாக்கியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். சார், சுப்பிரமணிய சிவா. ஹேய், நான் கேட்டது தாசோட அஸ்தியே, இதுல சுப்பிரமணிய சிவான்னு வேற பேர் போட்டிருக்கு. இதான் சார் தாசோட அஸ்தி. அதுல 46ன்னு போட்டுக்குது பார். அதை எழுதினவனே நான் தான். எனக்கு போதை இறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போ சார், எவனா பார்த்து வர தொலைய போறானு. சாய் வேற கையில இருக்குதா, இதை வேற. அப்படின்னா தாஸுங்கிற அநாத பணத்தை வச்சு சுப்பிரமணிய சிவாங்கிற பேர்ல டாக்டரும் எஸ்பி நந்தகுமாரும் ஏதோ விளையாடி இருக்காங்க. தாஸோட சாம்பல் கிடைச்சிருச்சா சார்? யூ ஆர் கிரேட் சார். என்ன ஸ்பீடு சார். சார், இப்ப உடனடியா அந்த பாட்டியை வர வச்சு இந்த சாம்பல் அந்த அம்மா கையில கொடுத்து இந்த கேஸை ஊத்தி மூடிடலாம் சார். நோ, இது தாஸோட அஸ்தியா இருந்தாலும் திஸ் பிலாங்ஸ் டு சுப்பிரமணிய சிவா. ஐயோ, இந்த கஞ்சி சட்டக்காரன் தொல்லை தாங்க முடியலையே, என்ன போட்டு குழப்புறானே. ஏன் சார், ஏன் சார் தாஸ் உடம்புக்குள்ள சிவாவோட எலும்பு எப்படி சார் போகும்? 2 பாடியும் அட் அ டைம்ல வச்சு பர்ன் பண்ணதுனால எலும்புகள் ஒருவேளை இடம் மாறி இருக்கலாமா? மோனே, நைனா, சுப்பிரமணிய சிவா சுட்டு கொல்லப்பட்டது செப்டம்பர் 15ஆம் தேதி. சரி, தாஸோட பாடி எரிச்சது செப்டம்பர் 16ஆம் தேதி. அப்படின்னா தாஸ எரிச்சிட்டாங்க, சிவாவை புதைச்சிட்டாங்களா? இல்ல, மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டாங்களா? சூ பிரா மேனியா சிவா இஸ் இ வி ஐ எல் ஏ இவிலா அலைவா. அங்கிள், அங்கிள், மர டோர் லாக் பண்ணி திறக்கவே மாட்டேங்கிறா. வடவேத்தி மேல போடி என்னவோ பண்ணிட்டு இருக்கா. என்னடா சொல்றீங்க? சீக்கிரம் வாங்க போலாம். என்ன பைத்தியக்காரத்தனம்? போ.
என்ன அது? ஆ? அந்த குடுமி என்னாலதான் செத்தான்னு ராத்திரியெல்லாம் சித்தி ஷவுட் பண்ணாங்களா, எனக்கு தூக்கமே வரல. அது மட்டும் இல்ல, நான் கல்யாணம் ஆகி போற வரைக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகாதான். இந்த முட்டாளை கட்டிக்கிறதுக்கு யாருங்க வர போறா? நான் செத்தாதானே அவளுக்கு ரூட் கிளியர் ஆகும். அதனால்தான் நான் சாக போனேன். நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல, உங்களை கட்டிக்க ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயமா வருவாருன்னு. மறந்துட்டேன். சித்தி நேத்தே சொன்னாங்க, நீங்க வசனம் தான் பேசுவீங்க, ஆனா வாழ்க்கையெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு. முதல்ல எனக்கு வாழ்க்கை நீங்க கொடுப்பீங்களா? என் கழுத்துல நீங்க தாலி கட்டுவீங்களா? தாலி தாலி, தட் சின்ன yellow கயிறு. See, you only advise, you not try. என்ன தெரிஞ்சு நீங்களே என்ன கட்டிக்க யோசிக்கும் போது என்ன தெரியாத ஒருத்தர் என்ன எப்படி ஏத்துப்பா? உண்மையிலேயே நீங்க எனக்கு மனைவியா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி ஓடுறா? தாத்தா பாட்டி, என் கல்யாணம் ஓகே. சித்தி, வசனம் பேச தெரிஞ்சவருக்கு வாழ்க்கை கொடுக்க தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. மிஸ்டர் ஏரோப்ளேன் என்னை கட்டிக்க அவர் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொன்னாரு. அவர் ஒரு ஜென்டில்மேனுங்கிறத நிரூபிச்சிட்டாரு. சார், நீங்க போய் தப்பில்லப்பா. நான் வயசுல உன்னை விட பெரியவனா இருக்கலாம், ஆனா மனசுல நீ எங்க எல்லாரோட பெரியவனாயிட்டப்பா. எங்க பேத்திய கட்டிக்கிறதுக்கு நீ என்னப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும்? உன்னை மாப்பிள்ளை அடையறதுக்கு நாங்க தப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும்.